கரூருடைய 40 பேர் இறப்பு, அதற்கான சிபிஐக்கு இது மாற்றப்பட்டிருக்கிறதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன். சிவகாசி வந்திருந்த போதும் தலைவர் அவர்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அதுதான் சரியான விசாரணையை கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தார். அதுக்கு மாற்றப்பட்டதுக்கு நான் வரவேற்கிறோம். கூடிய விரைவில் என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். இல்லாட்டினா இது வெறும் கூட்ட நெரிசலால இறந்ததா இங்க யாரும் பதிவு பண்ணல. எல்லாருக்குள்ளேயும் சந்தேகங்கள் இருக்குது. அப்போ ஒரு அரசியல் இயக்கம் இன்னொரு அரசியல் இயக்கத்தை இன்னைக்கு ஜனநாயக ரீதியான செயல்பட வேண்டிய நேரத்தை அழித்துவிட முடியுமா, அதற்கு பின்னாடி இயங்கி விட முடியுமா, சதிவலிக்க தீட்டி விட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இந்த விசாரணையின் மூலம் தான் நமக்கு வெளிவரும். எனவே இது முக்கியமான இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். இல்லை, இந்த வழக்கில் இங்க விசாரணை நடத்தப்பட்டால், ஏன்னா இங்க மதுரை பெஞ்சில் விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒரு தனிநபர் நீதிபதி குரல் கொடுக்கிறார். அதை எடுத்திருக்கிறதே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு எங்க அச்சம் வருதுன்னா, இப்போ இதுல ஆளுகிற அரசு இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற நம்மளுக்கு அச்சம் இருக்கு. உண்மைனா இவர் ஐஜி இவரை போட்டிருந்தாங்களே அகர், அவரை போட்டிருந்த போது கூட நான் கொஞ்சம் அஷ்ராகருக்கு போட்டிருந்த போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் பல விஷயங்களை நேர்மையா நடத்தி இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்தாலும் சிபிஐக்கு இன்னைக்கு மாற்றி இருக்கிறாங்க. அதுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி சிபிஐ வேணும்னு தான் அங்கே கேட்டுட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, ஆளும் அரசு இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அது இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.